பழனிசாமி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுக அவ்வளவு குறைச்சு மதிப்பிடாதீங்க, அதிமுக தான் களத்தில் இருக்குது அப்படின்னு விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கிற வகையில முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் தகவல் சொல்றாரு. கடுமையான நெருக்கடி, தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள போயிட்டாங்க, பரஸ்பரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது, வாக்குகள் உங்க கொடுத்த வாக்குறுதிகளை களத்துக்குள்ள கொண்டு போய் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறாங்க. எப்படி இருக்குது இந்த களம் இப்போ? சரி, இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் தவிர எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. பாஜக ரெண்டு தேசிய இல்ல இன்னும் வரல, மத்தியானம் வந்துச்சு, இல்ல இன்னும் ஃபிளாஷ் வரல. ரெண்டு தேசிய கட்சி தவிர பாக்கி எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. அது ஏற்கனவே உள்ள சிக்கல் தான் தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை. ரெண்டு தேசிய கட்சிகளுக்கும் அந்த சிக்கல் பெரிய அளவில் இருக்கும். அது இன்னும் தொடர்ந்து போகும். இன்னும் நாளைக்குனா வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட காசிப்பு மற்ற விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. காங்கிரஸுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு, பிஜேபிக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. தொகுதி வாங்கினதுலேயும் ரெண்டு பக்கமும் அந்த மாநில தலைவரை சிக்கல் பண்ணுறாங்க. அங்கேயும் அப்படி தான், பிஜேபிலையும் அப்படி தான், காங்கிரஸ்லேயும் அப்படி தான். அது போதான் செய்யும். ஏன்னா மாநில மக்களோட அட்டாச்சாக இருக்கிறது மாநில கட்சி மட்டும்தான். அதுதான் இந்தியாவுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் எடுத்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. ஒரு 67க்கு அப்புறம் முன்னாடியிலேருந்தே ஆரம்பித்து இன்னைய வரை அப்படி தான் போகுது, பின்னாடியும் அப்படி தான் போகுங்கிறது தான் நம்மளுடைய இதில் உள்ள அரசியல். இது இப்போ ஸ்டாலின் சொல்கிறத நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க, அது கிட்டத்தட்ட ஒரு 50% மக்களுக்கு, அது ஓட்டு போடுறதுல 50% மக்களுக்கு ஒன்றா பிரதிநிதியாக அவர் முன்னாடி நிற்கிறார் ஓட்டு போடுறதுல. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்திக்கிறார். அது நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான மக்களுக்கான ஒரு நலன் ப்ளஸ் பழைய கவர்னராக இருந்தாலும் சரி, மத்திய அரசு ஒன்றிய அரசை எதை கேட்கணும், எதை சுப்ரீம் கோர்ட்டில் சட்ட போராட்டம் நடத்தணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒரு 17க்கு அப்புறம், அது கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் முன்னிலேருந்து ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. 2 பாராளுமன்ற தேர்தல், 1 சட்டசபை தேர்தல், நிறைய இடைத்தேர்தல், எல்லாத்துலேயும் இதை சக்ஸஸ் ஃபார்முலாவாக இது பண்ணிட்டாரு. மக்களும் 19ல் 53%, 21 சட்டசபையில் 45%, 2024 கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 47.7% கொடுத்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. அந்த இடத்த விடலை. இவர் அதுக்கான ஃபிட்டான ஆளு அப்படி. அங்கதானே சார் நீங்க இதுவரை நடந்த தேர்தலை விட இப்பொழுது நடக்க போற தேர்தல் கடுமையான நெருக்கடி உருவாக்கு. அந்த இடத்துல இருந்து தானே எங்களுக்கும் அவங்களுக்கும்ன்ற போட்டி, களத்தில் அவங்க இல்லைன்ற காரணங்கள், இது எல்லாமே வருது இல்லையா? அதுக்குள்ள நெருக்கடியில் ஒரு நெருக்கடி நீ நெருக்கடின்னு சொல்ற வார்த்தையை எனக்கு அது கரெக்டான்றது தெரியல. பரவாயில்ல, இருந்தா கூட தப்பு இல்லை, அதுவே கூட வச்சுக்கலாம். அது ஒன்னே ஒன்று, 3வது பிளேயர் முதல் முறையாக விஜய் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பித்தா கூட தேர்தலில் போட்டியிடாமல் இந்த தேர்தலில் போட்டிடுறது எனக்கெல்லாம் கூட சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஆனால் இது இப்போ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி வேட்பாளர் அறிவித்து 234 பேருக்கும் எல்லாம் பண்ணி அவரும் களத்தில் பிரச்சாரத்தையும் நேற்று துவங்கிட்டாரு. அவரும் வேட்புமனு 2 தொகுதியில் நிற்கிறாரு. எனக்கு புரியுதுங்க சார். இப்போ 3 பேரும் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய வாக்கு வங்கி அதிகரிக்க வேண்டிய சூழலுக்கு உருவாரு. அதிகரிக்க வேண்டியதுங்கிறத விட என்ன பொறுத்தவரை ஒரு சின்ன கரெக்ஷன், அவர் முன்னாடி வாங்கினதை திருப்பி வாங்க முடியுமா, தக்க வைக்க முடியுமா, அவங்களுடைய விமர்சன பார்வையை நான் வைக்கிறேன். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு அவங்க போறாங்கன்றப்போ கடந்த முறை 8% வாங்கினது அப்படின்றத இந்த முறை 10வது உயர்த்தணும்ன்ற கடுமையான உழைப்பை முன்வைப்பாங்க இல்லையா? இல்ல நிச்சயம் வைப்பாங்க. அதை 8 திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை அணிகளையும் பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்க. இன்னைக்கு சீமான் சொல்றாரு, அப்ப பாஜகவோட பி டீம் நாங்கன்னு சொன்னா ஏ டீம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த ஏ டீம் திமுகன்றார். அப்போ 3 களத்தில் இருந்தும் 3 முனை தாக்குதல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ அல்லது திமுகவுக்கோ வருது அப்படின்னா, இந்த தாக்குதலை சமாளிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குன்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்றாரா முதலமைச்சர்? இல்ல சார், அது அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறதை விட என்ன முக்கியமானதுன்னா, ஒரு நிதி பகிர்விலிருந்து எல்லா விஷயத்திலையும் ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு கடந்த 11 வருஷமா வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு. இது காங்கிரஸ் காலத்திலையும் நடந்துச்சு. இது ஏதோ வெறும் பிஜேபின்னு நான் அடிப்படையில் சொல்ல, ஏதோ தேசிய கட்சிங்கிறதுல இதுதான் டெல்லி பார்வை. இதுதான் இந்தியாவுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கு ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது பிஜேபி இன்னைக்கு ஒரு 240 தொகுதியில் இருந்தா கூட
எல்லா தேசிய கட்சிகளும் சிங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது தேசிய கட்சிகள் எல்லாமே அதனுடைய தன்மையை வந்து இழந்துகிட்டே வருதுங்கிறதுக்கு 2024 303 240 தொகுதி வந்ததுக்கும், காங்கிரஸ் எங்கேயோ இருந்து 199 தொகுதிக்கு வந்தது எம்பி ஆனதுக்கும், சிபிஎம் வந்து 2 மாநிலத்தில் இல்லாம போனதுக்கும் நீங்க இந்த விஷயம் வந்து மாநில உணர்வு வந்து அவங்க மதிக்கிறதே இல்லை. மாநிலத்துக்கான நிதி பகிர்வு பண்றது இல்ல நிதி பகிர்வு மட்டுமே வச்சு நம்ம தேர்தலை சந்திக்க முடியாது சார். ஒரே ஒரு கேள்விதான் சார், களம் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்படின்னா பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு மாறும். அப்போ பிரதானமாக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கு அப்படின்றப்போ அதிமுக வெர்சஸ் திமுக தானே இருக்கும். இந்த ரோல்ல மத்தவங்களுடைய ரோல் என்னன்ற பாக்குறப்போ அவங்களும் இனிமே திமுக எதிர்ப்பு கூறுபடுத்துவாங்க. அப்போ கூர்மைப்படுத்துறப்போ அதிக நெருக்கடியும் அதிக இழப்பீடும் அதிக வாக்கு சிதைவுன்றது திமுகவுக்கு தானே வரும். இல்ல சார், அப்படிதான் நான் ஏற்கனவே இங்கேயே பதிவு பண்ணியிருக்கேன். 51% கிட்டத்தட்ட இப்பயே வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திட்டாங்க தன்னை. அதாவது கொள்கை, கூட்டணி பிளஸ் வந்து மற்ற கட்சிகளை இணைத்தது, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களை சேர்த்துக்கிட்டது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய ரோல் பண்ணும். கூட்டணிங்கிறதும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால, இப்போ உதாரணமாக தஞ்சாவூரில் வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ் போடியிலையாக இருக்கட்டும்னா அவங்களாம் வந்து வின்னபிள் கேண்டிடேட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே அங்கேருந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு கூடுதலான இது இருக்குது. அதே மாதிரி தேமுதிக வந்து குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரையும், தருமபுரியிலேருந்து சேலம், திண்டிவனம் வரையும் அவங்களுக்கான குறைச்ச ஓட்டு தான் இருக்கு. ரொம்ப பர்சன்டேஜே போடலாம் அவங்களுக்கெல்லாம். அந்த ஓட்டே வந்து இந்த அவங்களுக்கான 10 சீட்டையும் அவங்க திமுகவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறத வந்து இங்க 10, அந்த இந்த ரீஜியம்ல 10, அந்த ரீஜியம்ல 10, அதாவது கொங்கு பெல்ட்ல ஒரு 10 தொகுதி திமுகவுக்கும் இங்க ஒரு 10 தொகுதியும் வாக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனால தான் 10 சீட்டு கொடுத்து ஒரு எம்பி சீட். அங்கதான் 2 புள்ளியில எங்க கிளாஷ் வருது சார். ஒன்னு, ஏற்கனவே திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் அல்லது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு நினைச்சவங்களுக்கு இடம் இல்லாம போகுது. கட்டாயமா அவங்க அதிருப்தி ஆகுவாங்க. 2 எடுத்துக்காட்டு. ஒன்னு, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக முன்னாள் அமைச்சர் இருந்த, தற்பொழுது அமைச்சராக இருக்க மனோ தங்கராஜுக்கு இல்ல, அங்க இடதுசாரிகளுக்கு கொடுத்திருக்காங்க. தாம்பரத்துல வந்து அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ ராஜாக்கோ இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறாங்கன்றப்போ இது மாதிரியான அதிருப்திகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிருப்தி. இன்னவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிடல. கூட்டணி கட்சிகளுக்கு ரிஸ்கான இடங்களை திமுக கொடுத்திருக்கிறப்போ பல களங்களில் திமுகவுக்கு எதிரான நெரேட்டிவ் செட் பண்ண. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் மாத்த விரும்புறேன். அதிமுக வந்து கொடுத்திருக்க அந்த 59 தொகுதிகளும் கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே அதிமுகவோ இல்ல கூட்டணி கட்சியோ தோத்த கட்சி இது கொடுத்திருக்காங்க. 3 சீட்டு தான் நான் உங்களுக்கு அதை ஏற்கனவே படிச்சிருக்கேன். போரூர் பிஎம்கே கொடுத்திருக்காங்க. அவினாசி இது வந்து ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி, பிஜேபி கொடுத்திருக்காங்க. மடத்துக்குளம் ஏடிஎம்கே ஜெயிச்சதா அமமுக கொடுத்திருக்காங்க. இந்த 3 தொகுதியை தவிர பாக்கி எல்லா தொகுதியும் பிஜேபி கொடுத்திருக்க 28, இவங்களுக்கு கொடுத்திருக்க 11, அவங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட தோல்விக்கான தொகுதி. அதுதான் இப்ப சிக்கலா இருக்கு. அதே நேரத்தில் இங்க வந்து காங்கிரஸ் ஏற்கனவே 18 தொகுதி ஜெயிச்சதுல முக்காவாசி 16 தொகுதிக்கு மேல திருப்பி கொடுக்கல. எனக்கு புரியுது. எனக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி இன்ன வரை அவங்களுடைய யார் கேண்டிடேட்னு சொல்லலைங்க சார். பாஜகவும் சொல்லல. தேசிய கட்சிகள் சாதுரியமாக காய் நகர்த்துது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவிக்க முடியல அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்குது. யார் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றப்போ அந்த சிக்கல் வருது தவிர்க்க. ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சிக்கல் வரும் இல்லையா? இப்ப அந்த சிக்கல் திமுகவுடைய இந்த வாக்கு சேகரிப்புக்குள்ள பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு திருவாரூர்ல முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. இது எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இப்ப அவரு தான் தெளிவா சொல்லியிருக்காரு. நேத்து ஒரு இதுல இந்த டீ விருந்துல கொடுத்திருக்காருல, தெளிவா சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் நான் பாராட்டுவேன். மற்ற அவங்களுக்கு ஏதாச்சும்னாக்கா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு அதுல ரொம்ப தெளிவா இருப்பார். ஏன்னா குறிப்பா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு மாசத்துக்கு மேல போனதுனால அப்ப ஒரு சில சங்கடங்கள் வந்து அது பப்ளிக்கும் தெரிஞ்சதுனால 28 காங்கிரஸ் தொகுதியிலையும், அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் போட்டிக்கிற 5 தொகுதியும், விசிக போற 8 தொகுதியிலையும் ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு அந்த கட்சியோட இவர் எடுத்துக்கிறார் அந்த விஷயத்தை. அதனாலதான் அந்த மாவட்ட செயலாளர் உரிமையோட கடுமையா வந்து நேற்று கூட்டணி கட்சிகளுக்கு டீ பார்ட்டி கொடுக்கும் போதே அவர் திட்டுறாரு. இது வந்து ஏற்கனவே அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது சில தொகுதிகள் தோக்குது, அது எல்லாமே கூட்டணி கட்சியா இருந்து ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் என் தலையில இருக்குது. அவர் எடுத்துக்கிறாரு. அதுதான் இதுல ஒரு பெரிய வெற்றி. இது இப்போ இந்த உணர்வு அங்க ரிவர்ஸ் புரியுது. இப்ப இந்த உணர்வு கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்குதா அப்படின் பொழுது ஜோதிமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரி இருக்காது. சக்கரவர்த்தி ஒரு கார்ட்டூன் போட்டு விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் நெருக்கடிக்குள்ளாகுது. இப்போ தமிழ்நாட்டுக்கும்
டெல்லிக்குமான தேர்தல்னா டெல்லியினுடைய காங்கிரஸ் முகங்கள் இங்க வேற மாதிரியான சிந்தனை வைக்குது சார். மே 4 ரிசல்ட் வரும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த கடந்த 3 தேர்தலா 7-8 வருஷமா இந்த மொத்த கூட்டணியை அழைச்சிட்டு போறாரு. அப்ப அவருக்கு அந்த பொறுப்பு வந்து மற்றவங்களோட அவர் எடுத்துக்கிறாரு. அந்த பொறுப்பை எடுத்து அவர் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த நடையும் இவ்வளோ பப்ளிக்ல வெளிப்பட்டு அந்த பிரச்சனை பெருசா தெரிஞ்சு மக்களுக்கு அந்த ஜெல் ஆகுமா அந்த கூட்டணி எல்லாம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பதில் வந்து இந்த 21 நாள் அவர் பிரச்சாரத்துல கரெக்டா சரி பண்ணி மே 4 வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு பார்த்தா டெல்லியில இருந்து யாருமே இங்க வரலையே. காங்கிரஸ் கட்சி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் பண்றாரு, பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்றாரு, பியூஷ் கோயல் இங்கவே இருக்கிறாரு. எந்தெந்த இடையூறுகள் எல்லாம் இருக்குது எல்லாரையும் சரி பண்ணி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாரு. பீகார் மாடல் ஏறக்குறைய எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. அதுல எந்த விதமான சிக்கல் எதுலயுமே இல்ல. ராகுல் காந்தி வரல, மல்லிகார்ஜுன கார்கே வரல, பிரியங்கா காந்தி வரல, சோனியா காந்தி வரல, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்கள் யாருமே பிரச்சாரத்துக்கு வரலன்னா ஒரு தொய்வு திமுக கூட்டணிக்குள்ள இருக்குது அப்படின்ற பார்வை தான். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இந்த காங்கிரஸ்ல இந்த வேட்பாளர் அறிவிச்ச பிறகு, அவங்க கட்சி வேட்பாளர் அறிவிச்ச பிறகும், அதே மாதிரி பிஜேபியில் அறிவிச்ச பிறகும் மோடி, அமித்ஷா, இந்த பக்கம் ராகுல் எல்லாரும் வருவாங்க சார். இவங்க வர்றதுனால 2 பக்கமும் சொல்றேன், தைரியமா சொல்றேன், எந்த மாற்றமும் நடக்காது சார். இன்னும் சொல்ல போனா அமித்ஷா மோடி வந்தா ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தான் அது வந்து திமுகவுக்கு தான் பிளஸ் ஒழிய நிச்சயமா பிஜேபி. அப்போ தேசியத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய பிரச்சாரம் எடுபடாதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிரச்சாரம் தப்பு தானே அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு வடக்குக்குமான தேர்தல் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கதான் முக்கியமானது. அங்க நீங்க சொன்னீங்க பாருங்க, பீகார் மாடல் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு. பீகார் மாடல் திமுக கூட்டணிக்கான சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நிச்சயமா எதிர்கட்சிக்கு கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறத ஒரு 3 நாளைக்கு முந்தைய டைம்ஸ் நவுல பேட்டி கொடுக்குறாரு. யாரு? அமித்ஷா கொடுக்குறாரு. அதுல சொல்றாரு, அந்த அவங்க கேள்வி கேட்கறாங்க, லேடி ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப சொல்றாரு, எங்களுக்கு சவுத்தே வந்து கொஞ்சம் பலகீனமானதான், தமிழ்நாடு வந்து அதிமுகவை அவர் சொல்ற ஹிந்தி வார்த்தையை எனக்கு வேண்டியவங்களை வச்சு நான் மொழிபெயர்த்து பார்த்துட்டேன், பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து ஏப்ரல் 11, 2025 கூட்டணி ஆரம்பிச்சது. இது நெரேட்டிவ் இல்லையா? நான் சொல்லல. இல்ல அதிமுக மட்டும்தான் பெரிய அண்ணன் மனநிலையில் இருக்குதா? நான் அப்படியும் சொல்லல. அது முதல் முறையா பிஜேபி வந்து கூட்டணியை வந்து கஷ்டப்பட்டு ஏப்ரல் 11, 2025 அமைச்சு 1 வருஷம் ஆக போகுதுன்னு 1 வாரம் வந்தாக்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் முதல் முறையா நாங்க பலகீனமா இருக்கோங்கிற வார்த்தையும் அதிமுக தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா தேசிய என்டிஏ புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? என்டிஏ ஆட்சிங்கிறதுல அவர் மாத்தல, என்டிஏ ஆட்சிங்கிறதுல மாத்தல. முதல் முறையா பெரிய அண்ணன் வந்து எங்களுக்கு ஏடிஎம்கே தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எது? டைம்ஸ் டிவிலேயே சொல்றாரு. பேசலாம். அப்ப இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். பாண்டியன் சார், இறுதிக்கு ரொம்ப சுருக்கம். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு கிட்டத்தட்ட 2 கூட்டிங்கன்னா 101% வருது. எப்படி இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு ஓரளவு இதா பண்ண முடிஞ்சுன்னா, ஏரியா வைஸ் முக்கியமானது. அதில் குறிப்பாக தருமபுரி டு திண்டிவனம், அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் டு ஈரோடு, இது வந்து 55 தொகுதி கிட்டத்தட்ட வரும். அங்கே 21 தொகுதியும் கொங்கு மண்டலத்தில், இந்த நான் சொல்கிற தருமபுரியிலேருந்து 25 தொகுதி. இதில் வந்து தேமுதிகவும் திமுகவும் 10 தொகுதியை ஏற்கனவே ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயிச்சதை வாங்கிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்து 200+%. அடுத்தது வயசு வைத்து எலெக்ஷன் முக்கியமானது. 18 to 23 தாவேக்காவுக்கு நகரத்தில் அதிகமாக கிடைக்கும், குறிப்பாக சென்னையில் அதிகமாக கிடைக்குது. சென்னைனாக்கா மதுராந்தகம் 35 தொகுதியில் கிடைக்குது. அது போக உள்ள நகரத்தில் ஒரு 20 தொகுதி, கிட்டத்தட்ட 50 தொகுதிக்கு மேலே தாவேக்கா வந்து 2வது இடத்துக்கு வரத்துக்கும், பாக்கி எல்லா தொகுதியிலையும் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே, அதில் டிஎம்கேக்கான எட்ஜ் கூட. இதுதான் ரிசல்ட்.